59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் மீண்டும் தமிழ்நாடு அமைச்சரவையில பங்கேற்குது. எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருக்கு சார்? ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது. தமிழகத்தினுடைய பெருந்தலைவருடைய வாரிசுகள், கதர் சட்டை போட்டவர்கள் இன்று 59 ஆண்டுகளுக்கு பின்னாலே நேர்மையான எளிமையான காங்கிரஸ்காரர்கள், அடாவடித்தனம் செய்ய தெரியாதவர்கள், ஆடம்பர அரசியல் செய்ய தெரியாத காங்கிரஸ்காரர்கள் இன்று அமைச்சராகிறார்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சியானது. இந்த விழாவில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற திரு விஜய் அவர்களுடைய தலைமையிலே ஒரு நேர்மையான ஒரு நல்லாட்சி நடைபெறும் என்ற நம்பிக்கை தெளிவாக தெரிகிறது. 1967க்கு பிறகு முதன்முறையாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அமைச்சர்களாக பொறுப்பேற்கிறார்கள். இது காங்கிரஸ் கட்சியினருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் நிகழ்த்த முடியாத, இந்திரா காந்தியால் ராஜீவ்காந்தி காலத்திலெல்லாம் செய்ய முடியாத ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு மிகப்பெரிய புரட்சி இது நிகழ்ந்திருக்கிறது. அந்த வகையில் திமுக அதிமுக அல்லாத ஒரு அரசு, காங்கிரஸ் பங்கேற்கிற அரசு என்பது காங்கிரஸ் கட்சியினருக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தருகிறது. புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சர்களுக்கு வாழ்த்துக்கள். 59 ஆண்டுகளுக்கு பிறகு கிரீஷ் ஜோடங்கர் என்ற ஒரு ஒற்றை மனிதரால இன்றைக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் இல்லாம இன்னைக்கு டெல்லியும் ரொம்ப மகிழ்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. அதிகார பகிர்வு, ஆட்சியில பங்குன்றது கிரீஷ் ஜோடங்கர் அவர்கள் முதல் நாள்ல இருந்து இந்த கோரிக்கை வைத்திருந்தார். அந்த கனவு 69 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு நிறைவேறுகிறது. அந்த கண்டு காங்கிரஸ் கட்சியெல்லாம் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கோலாகலமாக தமிழ்நாடு முழுவதும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த 2 அமைச்சர்கள் என்று பார்க்காமல் ஒட்டுமொத்த அரசாங்கத்தில் காங்கிரஸ் பங்கேற்றது என்ற ஒரு மனநிறைவோடு கட்சி அடுத்த கட்டத்துக்கு ஒரு வளர்ச்சி பாதையில் செய்ய இது உபயோகமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. மீண்டும் ஒரு முறை முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். எவ்வளோ முயற்சி. நான் இருக்கும்போது 95 தானே திமுக, நாங்க 35, மேல இருக்கிறவங்க விட்டாங்க. அது வராது பாரு இவரு. நான் இருக்கும்போது சொல்றேன் 35, 95 ஆனான்ட்டாங்க. அப்போ நான் என்ன பண்றது? எல்லாம் பண்ணிட்டு கடைசியில ஏதோ இப்பதான் நாங்க 2 மந்திரி பார்க்க போறோம். அதுக்கு தான் நாங்க வேகமா வரோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு ஹிஸ்டரி கிரியேட்டட். ஹிஸ்டரி 59 வருஷம் பொறுத்து ஹிஸ்டரி கிரியேட்டட். இந்த மாதிரி ஒரு நிலை வரும் தமிழகத்துக்கு. மீண்டும் காங்கிரஸ் கட்டாயம் காமராஜர் ஆட்சி கொண்டு வருவோம். இவரே காமராஜ் பண்ணுவாரு. நம்ம விஜய். அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. ரைட். சந்தோஷம். சார், 2009ஆம் ஆண்டு நான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது திருச்சியில் நடைபெற்ற பெரியாருடைய 100ஆண்டு விழாவில் தமிழ்நாடு காங்கிரசுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை முன்வைத்தேன். அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் கடைசி வரையில் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு தரவில்லை. ஆனால் இன்றைக்கு எங்களோடு பேசியபடி அன்புக்குரிய முதல்வர் விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை இன்றைக்கு அமைச்சர் இணைத்திருக்கிறார். அதற்காக நன்றி. காங்கிரஸ் புதிய வரலாறு படைக்கிறது. மேலும் மேலும் வரலாறுகளை படைக்கும். காமராஜ் ஆட்சி தொடரும். Our cadre is very happy, so we are very happy because our cadre was aspiring for this for so many years. They struggled, they fought, they did everything, faced humiliation, but they did not leave Congress and our ideology. We dedicate this, both the ministry to our cadre. சுமார் 60 ஆண்டுகள் கழிச்சு காங்கிரஸ் இன்னைக்கு மந்திரி சபையில், கூட்டணி மந்திரி சபையில் பங்கெடுத்துக்கிறோம். எங்களுடைய முன்னாள் பாரத பிரதமர் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவு நாளில் இந்த மிகப்பெரிய வாய்ப்பை அவரே தமிழகத்திலே வழங்கி இருப்பதாக கருதுகிறோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சி அனைத்து நிலைகளிலும் வளர்த்துவோம் என்று கூறிக்கொண்டு இந்த நல் வாய்ப்பு இந்த நாளில் அமைந்தது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இது எங்களுக்கு ஒரு முக்கியமான நாள். காங்கிரஸ் கட்சிக்கு நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி நான் மட்டும் இல்லை, எங்கள் தொண்டர்கள், தலைவர்கள் எல்லாரும் கேட்டது தான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு. தமிழ்நாடு ஏற்றுக்காதுன்னு ஒரு இது இருந்துச்சு. இல்லை, தமிழ்நாடு ஏற்றுக்கும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு இன்னைக்கு நிறுவுவேன். எங்களுடைய 2 அமைச்சர்கள் பொறுப்பேற்கிறார்கள். ஆகவே மக்களுக்கும் எங்களுடைய கட்சியை சார்ந்த தோழர்களுக்கும் அவர்கள் கடுமையாக உழைப்பார்கள். 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் மந்திரி சபையில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சி எப்படி பாக்குறீங்க? ஒரு மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு தருணம். நீண்ட நெடுங்காலமாக
தமிழகத்தில் வந்து பல முறை வாய்ப்புகள் வந்த போதும் அந்த வாய்ப்புகள் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு மறுக்கப்பட்டது. கடந்த காலத்தில் மைனாரிட்டியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்த போது காங்கிரஸ் கட்சி ஏறத்தாழ 38 சட்டமன்ற உறுப்பினரோடு ஆதரவு கொடுத்த போதும் அன்றைக்கும் காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையிலே இடம்பெற முடியாத மறுக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு தவறுதலான ஒரு எண்ணத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. கூட்டணி மந்திரி சபையை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழக மக்கள்ல. இன்றைக்கு இயற்கையாகவே அது அமைந்து விட்டது. இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். நீங்களும் வந்து கிருஷ்ணகிரி எம்எல்ஏவுக்கு போட்டிட்டீங்க. இந்த தருணத்தை எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை நீங்களும் வெற்றி பெற்றிருந்தால் மேலும் வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். இல்லை, அதெல்லாம் வந்து நம்ம பகிர்க்க முடியாது. யாருக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தாலும் காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையில் பங்கு பெற்றிருப்பது என்பது நிச்சயமாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்த முயற்சிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கிறோம். 1967 அண்ணா முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி யார் அமைச்சராக இருந்தார் பார்த்தீங்கன்னா பக்தோச்சலம் முதலமைச்சராக இருந்தார். அப்போ காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது. அதற்கு முன்பாக காமராஜர் தலைமையிலான ஒரு அரசாங்கம் இருந்தது. அதற்கு பிறகு இந்த 2 ஜெனரேஷன் பார்க்கவே இல்லை. காங்கிரஸ் மந்திரி சபையில் இருந்தது. உங்களுடைய தந்தையாரோ யாரோ பார்த்துக்க வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் தொண்டர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புகிற செய்தி இல்லை, அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். ஏன்னா 1967க்கு பிறகு 59 வருஷம் ஆயிடுச்சு. இவ்வளோ காலமாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் என்னைக்காவது காங்கிரஸ் கட்சி ஒரு ஆட்சி அமைக்கணும், காமராஜர் ஆட்சி அமைக்கணும் ரொம்ப விருப்பப்பட்டாங்க. அந்த அடிப்படையில் இப்போ நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய மாண்பு முதல்வர் விஜய் அவர்களோட இணைந்து காங்கிரஸ் கட்சி இணைந்து இந்த மந்திரி சபையில் இடம்பெறணும். இது தொண்டர்களுடைய விருப்பம், தொண்டர்களுடைய ஆசை.